ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல இந்திய கடற்படை ஒரு ப்ரமோஷன் வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரமோஷன் வீடியோல இந்திய கடற்படைக்காக தயாரிக்கப்பட உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அதாவது இந்தியா உருவாக்க உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் அமெரிக்கா, சீனா மற்றும் ஜப்பானிடம் உள்ள அதிநவீன டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை விட சக்தி வாய்ந்ததா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, எப்படி இந்த கப்பல் சீனா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை விட சிறந்தது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்தில் நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யாவிற்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியது அமெரிக்காவின் ஹைமாஸ் ராக்கெட் ஆர்ட்டிலரி சிஸ்டம். இந்த ராக்கெட் ஆர்ட்டிலரி சிஸ்டத்தினால தொலை தூரத்தில் உள்ள ரஷ்ய இலக்குகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியுது. தற்போதைய சூழ்நிலையில் இந்திய ராணுவத்திடம் இது போன்ற ஒரு சிஸ்டம் கிடையாது. இதன் காரணமா இந்தியா அமெரிக்காவின் ஹைமாஸ் ராக்கெட் ஆர்ட்டிலரி சிஸ்டம் போன்றே ஒரு சிஸ்டத்தை டெவலப் செய்ய முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டத்தோட செயல்திறன் என்ன, இந்தியா எதற்காக இந்த சிஸ்டத்தை உருவாக்குறதுல அதிகம் ஆர்வம் செலுத்துறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தற்போதைய சூழ்நிலையில் இந்திய கடற்படையில் உள்ள அதிநவீன டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் அப்படின்னா அது விசாகப்பட்டினம் கிளாஸ் கப்பல்கள் தான். இந்த கப்பல்களுக்கு முன் இந்திய கடற்படை கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை பயன்படுத்தி வந்தாங்க. கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல 32 பாரக் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அதே வேளையில 16 பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்களையும் இந்த போர்க்கப்பல்ல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஆனா உலகில் உள்ள மற்ற நாடுகளின் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களோடு கம்பேர் செஞ்சோம்னா கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல இருக்கக்கூடிய மிசைல்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சீனாவிடம் டைப் 52D அப்படிங்கிற டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் இருக்கு. இந்த போர்க்கப்பல்ல 64 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அதுவே ஜப்பானிடம் உள்ள அட்டாகோ கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்னால 96 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களுக்கு பிறகு கட்டப்பட்ட விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்லையும் அதே 32 ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் மற்றும் 16 பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. உலகில் உள்ள மற்ற நாடுகளுடைய டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலோட ஃபயர் பவரை இந்தியாவுடைய டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களோடு கம்பேர் செஞ்சோம்னா மிகவும் குறைவா இருக்கு. இந்த சூழ்நிலையில நேவி ஒரு ப்ரமோஷன் வீடியோவை ரிலீஸ் செஞ்சிருக்காங்க. அந்த வீடியோ மூலமா இந்தியா உருவாக்க உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. இந்தியா இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை ப்ராஜெக்ட் 18 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கட்ட போறாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் 13,000 டன் எடை கொண்டதா இருக்க போகுது. இந்த ப்ராஜெக்ட் 18 திட்டத்தின் கீழ் 6 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை இந்தியா கட்ட போறாங்க. 6 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை 50,000 கோடி ரூபாய் செலவுல இந்தியா கட்ட போறாங்க. இந்தியா உருவாக்க உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை விட 2 மடங்கு பெரியதாக இருக்கும். இந்தியாவின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் சீனாவின் டைப் 55 டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் மற்றும் அமெரிக்காவின் டைகாண்டிரோகா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களுக்கு நிகரான ஒரு போர்க்கப்பலா இந்தியா உருவாக்க உள்ளாங்க. சீனாவின் டைப் 55 டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல 112 வெர்டிகல் லான்ச் செல்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. அதுவே அமெரிக்காவின் டைகாண்டிரோகா கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல 122 வெர்டிகல் செல்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த போர்க்கப்பல்கள்ல அதிகமான மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். தற்போது இந்தியா உருவாக்க உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள்ல 144 மிசைல்களை எடுத்து செல்லும் வகையில இந்தியா உருவாக்க
பார்க்க போறாங்க. இந்த போர்க்கப்பல்ல 3 6x4 வெர்டிகல் லான்ச்சர்கள் கப்பல்களோட முன்புறத்திலையும் பின்புறத்திலையும் இணைக்கப்பட உள்ளது. இது தவிர 8 ஸ்லாண்ட் லான்ச்சர்களும் இந்த போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்லாண்ட் லான்ச்சர்கள் கப்பலோட மெயின் ரடார் சிஸ்டத்திற்கு பின்புறம் வைக்கப்பட்டிருக்கு. ஸ்லாண்ட் லான்ச்சர்கள்ல இருந்து பிரம்மோஸ் 2 மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு தேவையான மிசைல்கள், லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் மற்றும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை பயன்படுத்தும் வகையில இந்த கப்பல்கள் உருவாக்கப்பட உள்ளது. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலோட கட்டுமானம் கூடிய விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இந்த போர்க்கப்பல்கள் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்தில் நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யாவிற்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தியது அமெரிக்காவின் ஹைமாஸ் ராக்கெட் ஆர்ட்டிலரி சிஸ்டம். இந்த ராக்கெட் ஆர்ட்டிலரி சிஸ்டத்தினால ரஷ்ய எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியுது. உக்ரைன் அமெரிக்காவின் இந்த ஹைமாஸ் ராக்கெட் ஆர்ட்டிலரி சிஸ்டத்தை பயன்படுத்தி ரஷ்யாவின் ஆர்ட்டிலரி யூனிட்ஸ், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ் மற்றும் சப்ளை டிப்போ போன்ற பல இலக்குகளை தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்த ஹைமாஸ் ஆர்ட்டிலரி சிஸ்டம் உக்ரைன் ரஷ்யா போர்ல மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து உலகின் பல நாடுகள் இந்த சிஸ்டத்தை வாங்குவதற்கு போட்டி போடுறாங்க. சமீபத்துல போலந்து நாடு அமெரிக்காவிடம் இருந்து 80 ஹைமாஸ் ராக்கெட் ஆர்ட்டிலரி பேட்டரிகளை வாங்க போறாங்க. 80 பேட்டரிகள் அப்படிங்கிறது 500க்கும் மேற்பட்ட லான்ச்சர்களை கொண்டது. ஹைமாஸ் ராக்கெட் ஆர்ட்டிலரினால 300 இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அமெரிக்கா போன்றே சீனாவிடமும் PHL-16 அப்படிங்கிற மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த ராக்கெட் லான்ச்சர்கள்னால அதிகபட்சமா 500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ஆனா இந்தியாவிடம் உள்ள பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டத்தினால தற்போதைய நிலையில் அதிகபட்சமா 75 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். இதனால இந்தியா, அமெரிக்கா, சீனா போன்றே ஒரு லாங் ரேஞ்ச் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை உருவாக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சோலார் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் 130 முதல் 150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய கைடட் பினாக்கா இண்டிஜினியஸ் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை உருவாக்கி வருவதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது அந்த நிறுவனம் 130 முதல் 150 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை உருவாக்கி தருவதா ஆர்மிக்கு ஒரு ப்ரொபோசலை சப்மிட் பண்ணிருக்காங்க. ஆர்மி இந்த ப்ரொபோசலை அக்செப்ட் செஞ்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து சோலார் எக்ஸ்ப்ளோசிவ் நிறுவனம் கைடட் பினாக்கா இண்டிஜினியஸ் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை டெவலப் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சோலார் எக்ஸ்ப்ளோசிவ் நிறுவனம் உருவாக்கி வரும் 130 முதல் 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட கைடட் பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டத்திலே அதிநவீனமானது. இந்த சிஸ்டம் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள ரஷ்யாவின் 300mm BM-30 செமிரிச் மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டங்களை ரீப்ளேஸ் செய்யும். அது மட்டும் இல்லாம இந்த ரஷ்ய மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்கள்னால 90 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். ஆனா இந்தியாவின் புதிய சிஸ்டத்தினால 150 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இதே சோலார் எக்ஸ்ப்ளோசிவ் நிறுவனம் 250 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய க்ரூஸ் மிசைல்களை உருவாக்குவதற்கு ஆர்மிக்கு ஒரு ப்ரொபோசலை சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த நிறுவனம் உருவாக்க உள்ள புதிய க்ரூஸ் மிசைல் பிரம்மோஸ் மிசைல் போன்றே செயல்படக்கூடியது. இந்த நிறுவனம் உருவாக்க உள்ள புதிய மிசைல்கள்ல சீக்கர்கள் கிடையாது. அதற்கு பதில் கைடிங் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த நிறுவனம் உருவாக்க உள்ள புதிய மிசைல் பிரம்மோஸ் மிசைல்களை விட விலை குறைவாயிருக்கும். அதாவது ஒரு பிரம்மோஸ் மிசைலின் விலை 40 கோடி ரூபாய். ஆனா சோலார் எக்ஸ்ப்ளோசிவ் நிறுவனம் உருவாக்க உள்ள இந்த புதிய மிசைல் 8 கோடி ரூபாய் தான். இதனால இந்திய ராணுவம் இந்த மிசைல்களை வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. புதிதாக உருவாக்கப்பட உள்ள மிசைல் பிரம்மோஸ் மிசைல் போன்றே சூப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்யும். இந்த நிறுவனம் புதிதாக உருவாக்கப்பட உள்ள மிசைல்ல என்ன மாதிரியான ப்ரொபல்ஷன் சிஸ்டங்களை பயன்படுத்த போறாங்க அப்படின்னு இன்னும் வெளியிடல. இந்திய ராணுவம் கூடிய விரைவில் இந்த ப்ரொபோசலையும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 2 சிஸ்டங்களையும் வெற்றிகரமா இந்தியா உருவாக்கிச்சு
அப்படின்னா அமெரிக்காவின் ஹைமாஸ் மற்றும் சீனாவின் PHL-16 மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டங்களுக்கு ஒரு கடுமையான போட்டியா இந்த சிஸ்டம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.